அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். நம்ம போடக்கூடிய வீடியோ சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம் உறவுகளே. ஆனால் அதில் ஒரு சிலர் பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு இருக்கிறவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தர் சரி. அதனால் வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது குவைத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாசி மறுபடியும் 287 பேருடைய அட்ரஸை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. 30 நாளைக்குள்ளே அவங்களுடைய அட்ரஸை புதுப்பிக்க சொல்லி, சரியா? ஆனால் இன்னொரு தகவல் என்னென்னா, பாசி லான்ச் டிலீட் சர்வீஸ் டைரெக்டாக சஹல் அப்ளிகேஷன்லேயே அப்டேட் ஆகிற மாதிரி ஒரு சஹல் அப்ளிகேஷன் ஷெடியூலை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சிஸ்டத்தை டிலீட் அண்ட் சர்வீஸ். இதில் இன்னொன்று முக்கியமான விடயத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு குறிப்பிடணும். அதாவது இந்த டிலீட் சர்வீஸ், அதாவது தானியங்கி சேவைகளை டிலீட் பண்ணுறாங்க இல்லையா? இந்த டிலீட் பண்ணுறதுல ஒன்று அட்ரஸ், சரியா? மெயினானது அட்ரஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெசிடென்சி. இன்றைக்கி 190% பேர் இந்த வெளியில் அக்காமா இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா? இந்த அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்களில் 190% பேர் அவங்கள்ட்ட கேளுங்க, எப்படி உங்களுக்கு அக்காமா கேன்சல் ஆகிடுச்சுன்னு, எப்படி நீங்கள் அக்காமா இல்லாத ஆள் ஆகினீங்கன்னு. அவங்க சொல்லக்கூடிய பதில், பாபா கேன்சல் பண்ணிட்டாரு, கபில் அக்காமாவை கேன்சல் பண்ணி விட்டுட்டாரு அப்படின்றத தான் மெயினாக மென்ஷன் பண்ணுவாங்க. 190% அக்கா ஷூன்லையும் சரி காதிம்லையும் சரி அக்காமாவை அடித்து கொடுத்துட்டு கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. அதுதான் மெயினான ரீசன் நிறைய பேருக்கு. அந்த 10% தான், அந்த 10% பேர் தான் அக்காமா அடிச்சுட்டு அந்த வீடுகளில் வேலை செஞ்சுட்டு பாஞ்சி தப்பி ஓடினார்கள் ஏதாவது பிரச்சனை காரணமாக. ஆனால் மிகுதி இருக்கக்கூடிய பல பேரும் அக்காமா காசு கொடுத்து அக்காமா அடித்து கடைசியில் கஃபீலால் அக்காமா கேன்சல் செய்யப்பட்டவர்கள். இதுதான் நிலைமை. இன்னைக்கு இந்த வெளியில் அக்காமா அடிக்கக்கூடிய நிறைய பேர் அக்காமா கார்டு கையில் வச்சிருக்கிறாங்கன்னா அந்த கார்டுடைய எக்ஸ்பயர் டேட்டை மட்டும்தான் பார்க்குறது. 2028 முடியுதா? அப்போ இன்னும் 2028 வரைக்கும் டைம் இருக்கு, அதைத்தான் பார்ப்பாங்க. ஆனால் உங்களுடைய மொபைல் ஐடி மற்றும் சஹல் அப்ளிகேஷன், இது 2 அப்ளிகேஷனும் உங்கள் கையில் இருக்குன்னா, மொபைல் ஐடினா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. நீங்கள் மொபைல் ஐடியை ஓப்பன், உங்களுடைய டெய்லி ரெகுலரான அந்த மொபைல் ஐடி யூஸ் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுங்கள், மொபைல் ஐடியை ஒன் பண்ணுங்கள். மொபைல் ஐடி ஒன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதில் அந்த ரவுண்ட் ஒன்று இருக்கும், உங்களோட ஃபோட்டோக்கு மேலே ஒரு ரவுண்ட் இருக்கும், ஒரு வளைவு அம்புக்குறி போட்டிருக்கும். அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது ரீஃப்ரெஷ் ஆகும்போது அதில் உங்களுக்கு தெரிய வந்துடும் என்ன இதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது. உதாரணத்துக்கு நான் இருங்க ஃபோட்டோவை அடித்து காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்கள், இந்த இருக்கிற வளைவு, இந்த பெல் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த ரவுண்ட். இதை நீங்கள் டச் பண்ணினீங்கன்னா சரி, இதை அப்படி ஒரு டச் பண்ணிங்கன்னா அது ரீஃப்ரெஷ் ஆகும், அப்படியே லோட் ஆகும். லோட் ஆகினதுக்கு பிறகு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது காட்டும். இந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது காட்டும், டேட்டோட சேர்த்து. ஒருவேளை உங்களுக்கு இந்த எக்ஸ்பயர் ஆகிற டேட் 2027 போட்டிருக்கா, இந்த மாதிரி எக்ஸ்பயர் ஆகிற டேட் போட்டு இருந்துச்சுன்னா ஒன்றுமே இந்த இடத்துல காட்டலைன்னா ஓகே. ஆனால் சில டைமில் உங்களோட மொபைல் ஐடியை மொத்தமாக கேன்சல் ஆகிரும், ஓப்பனாகவே ஆகாது. இல்லைன்னா கார்ட் கேன்சல்ட் அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும், கார்ட் கேன்சல்ட் அப்படின்னு காட்டும். அப்படி காட்டுச்சுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம் உங்கள் பாபா படிச்சிட்டாரு அப்படின்றது. அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து ஒவ்வொரு டைமும் நான் உங்களுக்கு அவேர்னஸ் பண்ணுறது ஏதாவது ஒருத்தருக்காவது இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதால தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயத்துறை முனிசிபாலிட்டி மறுபடியும் களத்தில் இறங்கிட்டாங்க. பல இடங்களில்
அதிரடியான சோதனைகளை முன்னெடுத்து வராங்க இந்த நாட்களில். ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி, அதாவது நாட்டின் சில இடங்களில் வந்து ஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை ரொம்ப அதிகமாக ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. அந்த அந்த தோட்டம் மாதிரி, அந்த கூடாரம் மாதிரி, வேலி போட்டு இது எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் சில பகுதிகளில் அகற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு பொருட்களும் வெளியில் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி தோட்டம் துறவிகள் மாதிரி வீட்டில் இருந்துச்சுன்னா, அந்த இடங்களில் ஏதாவது உங்கள் பொருள் இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் வேகமாக அகற்றிக்கோங்க. இல்லைன்னா நிச்சயமாக அதிகாரிகள் வந்து ஜேசிபியை போட்டு மொத்தமாக அகற்றிடுவாங்க. ரொம்ப கவனம். حيث نفذت بلدية الكويت ممثلة في فرقها الميدانية جولاتها المستمرة لرصد وإزالة التعديات على أملاك الدولة، وذلك في منطقة الشويخ السكنية ضمن جهودها المستمرة للحد من مظاهر التعدي والاستغلال غير القانونية للمساحات العامة وتطبيق الأنظمة واللوائح بحق المخالفين. وشهدت الجولة رصد عدد من التعديات واتخاذ الإجراءات اللازمة حيالها، بما في ذلك الإزالة الفورية للمخالفات وإعادة المواقع إلى وضعها الصحيح. حين تتجاوز التعديات حدود الملكية الخاصة، تتحول أملاك الدولة إلى مساحة مستغلة بغير حق. في هذا الموقع تحولت أرض حكومية إلى مساحة خاصة تضم أشجارا وديوانية واستراحة، قبل أن تتدخل بلدية الكويت اليوم لإزالة التعديات وإعادة الأرض إلى وضعها الصحيح. الآن احنا في منطقة اسمها الشويخ السكنية، وتم رصد التعديات هذه مسبقا من الإدارة المختصة اللي هي الرقابة الهندسية، وأعطي مهلة 14 يوم ولم يتم التفاعل إيجابيا. ولا تقتصر الإجراءات على إزالة التعديات، إذ تترتب عليها أيضا غرامات مالية وفقا للأنظمة المعمول بها، فيما يحرص البعض على التعاون مع فرق البلدية وإزالة التعديات طوعا في صورة تعكس الوعي بأهمية الحفاظ على أملاك الدولة وعدم استغلالها خارج حدود الملكية الخاصة. المواطن إذا ما زالها راح تزال من قبل البلدية، وإذا أزيلت من قبل البلدية قد يؤخذ فيها قرار باتخاذ محضر وتقرير رفعه للمحكمة، والغرامة تصل إلى 1000 دينار. شكر لمن تعاون، وهي نسبة كبيرة من المخالفين تم إزالة مخالفاتهم من أنفسهم. وبين الإزالة والغرامة، تواصل بلدية الكويت جهودها في التصدي للتعديات على أملاك الدولة وتطبيق الأنظمة واللوائح بحق المخالفين، بما يضمن الحفاظ على أملاك الدولة ومنع استغلالها خارج الأطر القانونية. مروى محرم، قناة الأخبار.